நம்மளுடைய ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்து சொல்லலாம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர ஸோ இந்த மாதிரி ஃபைல்களை வந்து சேமிக்கிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு டெக்னாலஜி உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் இருக்கு. ஸோ அது மூலயமா நம்ம சேவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மூலயமா நம்மளுடைய டேட்டாவை வந்து சேவ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் உள்ள மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட சேவ் பண்ணலாம். அப்புறம் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அது மூலிமா கூட நம்மளுடைய ஃபோட்டோ வீடியோ ஆடியோ இந்த மாதிரி ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். இதெல்லாம் வந்து இது மூலியமாக சேவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பாதுகாப்பானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது மூலியமாக நம்மளுடைய டிவைஸ் வந்து கரப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து வைரஸ் அட்டாக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது மூலியமாக நம்ம வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேற எதுவும் பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபோட்டோ வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோக்குள்ளே வாங்க, முழுமையான வீடியோக்குள்ளே. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலமா வந்து நான் வந்து 2 அப்ளிகேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 2 அப்ளிகேஷனும் உங்களுக்கு நல்லாவே ஒரு தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வீடியோ ஆடியோ டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மெத்தடு சொல்லலாம். அதான் நம்ம ஆன்லைன் ஸ்டோரேஜ், அதுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. ஸோ இது மூலமா உங்களுடைய எல்லா ஃபைல்ஸ்களையும் சேவ் பண்ண முடியும். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த ஃபைல்ஸில் வந்து எந்த ஒரு டிவைஸ்லையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், அப்புறம் கம்ப்யூட்டர். இன்றைக்கி இருக்கக்கூடிய 3 டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், கம்ப்யூட்டர், இந்த 3லையும் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆன்லைன் மூலியமாகவும் அக்சஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து இந்த உங்களோட ஃபைலில் வந்து எளிமையாக அக்சஸ் பண்ண முடியும். எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்து உங்கள் ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி வசதிகளை வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோரேஜ் சமீப காலமாக நிறைய வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ அதில் வந்து நான் 2 முக்கியமான அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாங்க நம்ம கூகுள் டிரைவ், இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்டோட ஒன் டிரைவ். இந்த 2 அப்ளிகேஷன் உள்ள ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் டிரைவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இந்த கூகுள் டிரைவை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது. நான் ஆல்ரெடி என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ஹம்பர்கர் ஐக்கானுங்குவாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சார்ட் பை, செலக்ட் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு 3 டாட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பீப்பிள், லிங்க் ஷேரிங், காப்பி லிங்க், மூவ், ஸ்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், ரீநேம், சேஞ்ச் கலர், ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு அந்த ஐக்கனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹம்பர்கரில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஷேர் வித் மீ, கூகுள் ஃபோட்டோஸ், ரீசெண்ட், ஸ்டார்ட், ஆஃப்லைன், ட்ராஷ், பேக்கப், அப்கிரேட் ஸ்டோரேஜ், நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸ், ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேஷ் ஃபைலை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபைலை வந்து என்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு கொடுத்து அதில் வந்து நோ கம்ப்யூட்டர் சிங்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃபோன்லேயும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக 2 டிவைஸ் மூலியமாக உங்களோட ஃபைலை வந்து அங்கேயும் இங்கேயும் சிங்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேர் வித் மீல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஃபைல்ஸை ஃபுல்லாக இதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப், உங்கள் ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் பேக்கப் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டிரைவோட ப்ரீமியம் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுவும் 200x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரிங் லிங்க் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய லிங்க் குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆகிடும். அது வந்து கோ ப்ரீமியம்ங்கிற ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்லைன் ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பேஜ் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷேரிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 10x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு இயங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபார் பிசி அண்ட் மேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது கெட் த ஃபுல் ஆஃபீஸ் ஷூட் இன்க்ளூடிங் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் மற்றும் ஒன் நோட் எல்லாமே வந்து இந்த டிவைஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது கோ ப்ரீமியம், அதாவது சம் அமௌண்ட்டை பே பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீமியம் பேக் வேண்டான்னா நீங்கள் வந்து பேசிக் லெவல்லே வந்து இந்த ஒன் டிரைவை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஸ்டே பேசிக்கிற ஒரு ஆப்ரேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல் உள்ள ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஸ்டார்ட் கேமரா அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போ தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டிரைவில் நான் எந்த ஒரு ஃபைலையும் வந்து அப்லோட் பண்ணல, அதே நேரத்தில் நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கலை. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டில் ஒன்று நான் டிஸ்பிளே பண்ணல. அப்புறம் ஷேர்டு ஒரு ஃபைலை நான் வந்து ஷேர் பண்ணல. அதே நேரத்தில் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல் அவைலபிள் ஆஃப்லைன், ரீசைக்கிள் பின், நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸ், ஹெல்ப் அண்ட் சஜஷன், சைன் அவுட். செட்டிங்ஸில் என்னென்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃப்லைன் ஃபைல்ஸ் யூஸிங் வைஃபை மூலியமாக என்னோடய ஃபைல்ஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேமரா அப்லோட், அப்புறம் க்ளீன் அப் ஸ்பேஸ் ஆன் யுவர் டிவைஸ். இது மூலியமாக உங்களுடைய டிவைஸை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் வந்து பாஸ்கோட்ங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எனேபிள் கூட பண்ணலாம் இஃப் தேவைன்னா. அதுக்கப்புறம் ஷோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ் நியூங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரிவைவ் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தேவையில்லாத ஒரு ஃபீச்சர். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் செட் பண்ணல, இது வரைக்கும் நான் எதுவும் ரிசீவ் பண்ணலை. ஸோ நான் மெயின் ஃபைலுக்கு போகிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஐக்கான் இருக்குது. அதை நான் டேப் பண்ணேன்னா என்னோடய இமெயில் ஐடி வரும். இதில் வந்து எத்தனை எக்ஸ்ட்ரா கூட நம்ம இமெயிலை நம்ம ஆட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைமண்டை ப்ரெஸ் பண்ண என்னென்னு பார்க்கலாம். டைமண்டை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீமியம் பேக் வருது. ப்ரீமியம் பேக் தான் மந்த்லி 27.99 திரஹம்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸை வந்து எளிமையாக நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஐக்கான் ப்ளூ டாட் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணால் அதில் வந்து ஸ்கேன் பண்ணலாம், கிரியேட் ஃபோல்டர், அப்லோட் பண்ணலாம், கிரியேட் வேர்ட் டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். சேம் கூகுள் டிரைவில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதே ஃபீச்சர்ஸை நம்ம ஒன் டிரைவ்லேயும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கூகுள் டிரைவா ஒன் டிரைவா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, எது பெஸ்ட்டுன்னு, எது ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ஃபைலை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒன் டிரைவ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரெண்டு அப்ளிகேஷனில் பெஸ்ட்டான அப்ளிகேஷன் எதுன்னு உங்களோட கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு அப்ளிகேஷனையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.